ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போது தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வடைகறி. வடைகறி பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன். நான் 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அது எப்படின்னா நம்ம ஊற வச்சிடணும். நான் ஒரு 1/2 hour தான் ஊற வச்சேன். நல்லா ஊறிடுது. அதிலே கொஞ்சம் போல் சால்ட்டு, ஏன்னா சால்ட்டு நிறைய போடக்கூடாது. நம்ம வடைகறி செய்ய சொல்ல அதுலேயும் சால்ட்டு சேர்ப்போம். கொஞ்சம் போல் சால்ட்டு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம இட்லி தட்டில் ஆவி காட்டியும் செய்யலாம். இல்லைன்னா இதே போல் எண்ணெயில் பாதி தான் வேகணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு வேக சொல்ல நம்ம எடுத்தும் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டில் இந்த உருண்டைகளை நம்ம பிச்சு போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே போடக்கூடாது. பிரித்து போட்டு நம்ம இது பண்ணோம்னா சூப்பரான வடைகறி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு இதுனா போதும். நம்ம வடைக்கு ரொம்ப செவந்து வர மாதிரிலாம் இது வறுக்க தேவையில்ல. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ எல்லா கடல மாவையும் நான் இதே போல் தான் போட்டு எடுக்க போகிறேன். நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க சொல்ல இது டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு கூடுதலாக இருக்கும் வடைகறி. இப்போ இதிலே தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், இதில் பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, லவங்கம், ஏலக்காய் 2. நம்ம எப்போவுமே சேர்க்குறதெல்லாம் அதில் 2 சேர்த்துருக்குறேன். ஆனியன் பெரிய ஆனியன் ஒரு 2, பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி. வடைகறிக்கு கொஞ்சம் தக்காளி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் நடுவில் கீறி போட்டுருங்க. இதில் சால்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா விதைங்கிடுது. கறிவேப்பிலை, கொத்தமல்லி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு நல்லா விதைங்கிடுது. இதிலேக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வர சொல்ல தான் நம்ம இது போடணும். இதிலே இப்போது மிளகாத்தூள், வெறும் மிளகாய்த்தூள் தான் இப்போ நான் போட்டுருக்கிறேன். 1 ஸ்பூன் கரெக்டாக. கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுன்றவங்க குறைச்சி கூட போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் கம்மியாக போடுங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன்.
நமக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதே போல் எல்லாத்தையும் இந்த மாதிரி நெசுக்கி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு சேர்க்கலாம். இப்போ அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிடுது. இந்த டைமில் நம்ம வடை வடை மாதிரி பண்ணோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதித்து அந்த வடையும் அந்த மசாலா கூட நல்லா கலந்து வந்துடுது. இப்போ வடைகறி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ நம்பர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.